ஆர்சி கத்தோலிக்கர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் யார் என்றால் கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறவனாக இருப்பான். கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்பதை அறிந்தவனாக இருப்பான். மூன்றாவதாக கிறிஸ்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாக இருப்பான். அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். கத்தோலிக்கர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. அவர்கள் செய்கிற விண்ணப்பங்களையும் அவர்கள் பண்ணுகிற ஜெபங்களையும் இப்போது நீங்கள் பாருங்கள். அவர்கள் யாரிடம் ஜெபிக்கிறார்கள், யாரிடம் வேண்டுதல் செய்யும்படியாக கேட்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இறை வல்லமையும் ஆற்றலும் அதிகமாய் பெற்று வாழ்ந்த கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, உம்மை போலவே நாங்களும் இறை ஆசீரை பெற்று வாழ எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் உடல் சோர்வுகள், கடன் பிரச்சனைகள், மன வருத்தங்கள், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், காணாமல் போன பொருட்கள் யாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் சிறப்பாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசி இறை அருளை இந்நாளில் பெற்றுத்தாரும் புனிதரே. ஆமீன். இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். இவர் ஜெபிக்கிற ஜெபம் யாரை நோக்கி இருக்கிறது? ஒரு மரித்து போனவரை நோக்கி இருக்கிறது. அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று யாரிடம் ஜெபிக்கிறார்கள், யாரிடம் கேட்கிறார்கள்? ஒரு மரித்து போனவரிடம் கேட்கிறார்கள். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டவர்? மரணத்தில் நிலைத்திருக்க கூடாதபடியாக இருக்கிறவர். மரணத்தில் நிலைத்திருக்க கூடாதபடியாக இருக்கிறவர். மரித்த பிறகு அவரால் நிலைத்திருக்க முடியல. அவருடைய ஜீவன் இங்கு இல்லை, அவர் உயிரோடு இல்லை. அவரிடம் சென்று ஜெபிக்கிறார்கள். அப்போ நாம் யாரிடம் தான் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது? கிறிஸ்தவர்களாக இருந்தால் யாரிடம் ஜெபிக்க வேண்டுமா? முதலாவது ஏசாயா 45:22 சொல்லுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே. எப்படி சொல்லுது? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அந்த வசனம் ஆணித்தனமாக சொல்லுகிறது. கர்த்தர் அந்த வசனத்தை சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனும் சொல்லவில்லை. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்கிறார். யார் நாமத்தின் நிமித்தம் கேட்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை செய்வேன்கிறார். எரேமியா 29:12 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுமா? அப்போது அவர் செவி கொடுப்பேன்கிறார். அடுத்த சொல்றாரு, அதே எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் அங்கே உரைக்கிறார். அடுத்த வசனம் கூறுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நான் உங்களுக்கு காணப்படுவேன்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால்தான் அவர் அப்படி இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இவர்கள் யாரிடம் போய் தங்கள் வேண்டுதலை வைக்கிறார்கள்? யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு மரித்து போன ஒருவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இதை சிந்திக்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை இதன் மூலம் உணரலாம். இரண்டாவது பாருங்க, நாம் பாவம் செய்கிறபடினால் கிறிஸ்து யாரிடம் பரிந்து பேசுகிறாராம்? பிதாவிடம் பரிந்து பேசுகிறாராம். ஆனா கத்தோலிக்கர் சொல்லுவாங்க, பாவியாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மரித்த ஒருவரிடம் போய் வேண்டுதல் செய்வாங்க. எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறபடினால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறாரா இருப்பாராம். யாரு தான் பரிந்து பேசுகிறவர்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:5-6 விதமாக கூறுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யார் தான்? கிறிஸ்து இயேசு ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. இடைத்தரகர்கள் வேற யாருமே கிடையாது. இங்க அந்தோனியாரோ, மரியாளோ, வானதூதரோ, சூசேப்பரோ, செபஸ்தியாரோ யாருமே நமக்காக மத்தியஸ்தராக இல்லை என்பதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அவர்கள் யாரும் நமக்காக பரிந்து பேச முடியாது, அவர்கள் யாரும் நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் மரித்தவர்களே. அவர்கள் மரித்த நிலைமையிலிருந்து மீண்டு வர முடியாது. கிறிஸ்து இயேசு ஒருவரே மரித்து ஜீவனோடு, இன்றும் ஜீவனோடு, உயிரோடு, சரீரத்தோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவிடம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படின்றால் இவர்கள் யார் என்று நாம் சொல்ல முடியும்? இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீதமாக கூறுகிறது, தேவதூதர்களே நியாயந்திருக்க போகிறோம் என்று அறியீர்களா? தேவதூதர்களையே நாம் நியாயந்திருக்க போகிறோமா? அப்படி இருக்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவதூதர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு அவர்களிடம் வேண்டுதல் செய்து அவர்களிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். தவறு செய்த தேவதூதர்களே கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சிருக்காரு? சங்கிலிகளினால் கட்டி வச்சிருக்கிறாரு. ஏன்? நியாயந்திருப்பு அவர்கள் நரகத்தில் தள்ளுவதற்காக. அப்படி இருக்கையில் நாம் யாரிடம் சென்று மண்டாடுகிறோம்? தேவதூதர்களிடம், மிக்கேல் அதிதூதர்களிடம் சென்று மண்டாடி கொண்டிருக்கிறோம். யோவான் என்கிற ஒரு சீடர் இருந்தார். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு தேவதூதன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்து நிமித்தம் அவர் முன்னாடி மண்டி இருக்கிறார். அந்த தேவதூதன் சொல்லுகிறான், நானும் உன்னோட சேர்ந்த ஒரு ஊழியக்காரன் தான், நீ தேவனை தொழுதுகொள், என்னை தொழுது கொள்ளாத, என் காலில் விழாத அப்படின்ட்டு ஒரு தேவதூதன் யோவான் என்கிற சீடனை பார்த்து கூறுகிறார். வெளிப்படுத்தல் 22:8. அதை நாம் படிக்கலாம். இப்படிப்பட்ட சத்தியத்தை விட்டுவிட்டு நாம் எதை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறோம்? பாரம்பரியங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் திரும்பி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இவர்களை நாம் எப்படி கத்தோலிக்கர்களை நாம் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று கூற முடியும்? அடுத்ததாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறார். அவர்தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதையும் நான் பார்க்க யாருக்கிட்டே நான் பரிந்து பேசுகிறான்னு சொல்லியிருந்தேன். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்பதையும் பார்க்கிறேன். அவர்தான் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் பார்க்க போகிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம் எப்படியாக கூறுகிறது? அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதபடியினால் அவர்கள் அநேகர் ஆசாரியராக இருக்கிறார்கள். நிறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க, நமக்காக நிறைய மத்தியஸ்தர்கள் இருந்தாங்க, நமக்காக வேண்டுதல் செய்யும்படி மோசே, யோசுவா நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே நான் கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்யலாம். உதாரணத்துக்கு பிரதர், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஜெபிப்பேன். ஆனால் நான் மரித்த பிறகு நான் மரணத்தில் நிலைத்திருக்க கூடாதபடியாக இருக்கிறபடினால் நான் எப்படி உங்களுக்காக மரித்த பிறகு ஜெபிக்க முடியும்? ஒருவன் மரித்த பிறகு அவனால் மரித்த நிலையிலிருந்து மறுபடியும் மீட்பை பெற முடியல, உயிரோடு வர முடியல. அவன்கிட்ட போயிட்டு நாம் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னா அவர் எப்படி வேண்டிக் கொள்வார்? முதலாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? 7:23 அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூட முடியல, மரித்த பிறகு அவர்களால் மீண்டும் வர முடியல. பிற எப்படி அவர்களிடம் போய் நீங்க ஜெபம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்க என்று நீங்கள் கேட்க முடியும்? அப்படின்னா உங்களை நாங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? அங்கே அடுத்தல சொல்லப்பட்டிருக்குது, இவரோ என்று யார சொல்றதுன்னா இயேசு கிறிஸ்து. 24ஆம் வசனம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் அடுத்த வசனத்தை பாருங்க, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களை முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறதற்காக எப்போது வேண்டுதல் செய்கிறாராம்? அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறாராம். யாரு? கிறிஸ்து இயேசு எப்போதும் வேண்டுதல் செய்கிறார். நாம் தேவனிடத்தில் சேருவதற்காக அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் எப்போது எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். மரணத்தின் நிமித்தம் அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார், நிலைத்திருக்கிறார். மரித்த பிறகு அவர் நிலைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஜெபம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருத்தரும் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க முடியல. அவர்கள் மரித்த பிறகு மரித்தவர்கள் தான், அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார்? அதுதான் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்கிறார்.
பூமி நேரில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிறார். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது என்பவன் கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறவனா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்தவனாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். உங்களை யாரும் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் கிறிஸ்துக்குள் வந்தால் மட்டுமே நீங்கள் கிறிஸ்தவர்கள். மற்றபடி ஒருவன் கிறிஸ்துக்குள் இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்கள் அறியாமை நிமித்தம் நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. தேங்க்யூ.